நேத்ரா தொலைக்காட்சி வழங்குகின்ற சித்திரை உலா விசேட நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கிறீர்கள். அழகிய நடனம் ஒன்றை பார்த்திருந்தீர்கள். கணங்களுக்கு தலைவனாக விளங்குகின்ற பேராற்றல் மிக்க கணபதியின் புகழை பாடுவதாக அமைந்திருந்தது அந்த நடனம். அந்த நடனத்திலே பங்கு பெற்றிருந்தார்கள் சாக்ஷவி குகன், கபிஷ்கா குகன், கர்ணிகா சிவபாலன், தக்ஷினி ஜோகானந்தன், ஹரிணிகா கிருஷ்ணகாந்த், ஷாய் லக்ஷ்மி செந்தூரன், திரிநேத்ரா ஆனந்த ரவி மற்றும் நிமிஷா ஜோஷப் தினேஷ். அழகிய நடனத்தை அந்த மாணவர்கள் வழங்கி இருந்தார்கள். தொடர்ந்து உங்களுக்காக அழகிய கலந்துரையாடல் ஒன்று தயாராக இருக்கின்றது. பண்டிகை காலம் என்றாலே நாங்கள் எங்களுடைய கலை கலாச்சார பாரம்பரிய விஷயங்களை நினைவு கூறுவது வழக்கம். அதிலே முக்கியமாக ஒரு இடத்தை பிடிப்பது தான் இசை அப்படி என்று சொல்லுவார்கள். எல்லோருக்குமே பிடித்த ஒரு விஷயமாக இருப்பது தான் இசை, சங்கீதம் என்று சொல்லி நாங்கள் கூறிக்கொள்வோம். அதிலே புகழ்பெற்று விளங்குகின்ற ஒரு கலைஞரைத்தான் நாங்கள் இன்று எங்களுடைய கலையகத்துக்கு கூட்டி வந்திருக்கின்றோம். நிறைய விஷயங்களை அவரோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். அவரும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். அதையும் தாண்டி அழகிய பாடல்களையும் அவர் எங்களுக்காக கீர்த்தனைகளை கூட பாட தயாராக இருக்கிறார். இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார் கலாவித்தகர் சங்கீத வித்துவமணி அமுதா ரகுநந்தரன் அவர்கள். வணக்கம். இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆரம்பத்திலே நான் கூறியிருந்தேன், இந்த அழகிய ஒரு கலந்துரையாடலை நாங்கள் அழகிய விதமாக ஆரம்பிப்பதற்கு ஒரு பாடலை நாங்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறோம். இந்த சித்திரை புத்தாண்டை கொண்டாடும் விதமாக, அதை சொல்லுகின்ற விதமாக ஒரு பாடலை எங்களுக்கு தாருங்கள். சித்திரை வருடம் பிறந்தது, சித்திரை வருடம் பிறந்தது, பராபர சித்திரை வருடம் பிறந்தது, எல்லோருள்ளத்தும் ஆனந்தம் தவழ்ந்து வந்தது. சித்திரை வருடம் பிறந்தது, உலகினில் சமாதானம் சாந்தி நிலவிடுமே, உலகினில் சமாதானம் சாந்தி நிலவிடுமே, மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியில் திளைத்திடுவார், மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியில் திளைத்திடுவார். இறைவனின் அருளால் நலமுடன் எல்லோரும், இறைவனின் அருளால் நலமுடன் எல்லோரும், அன்புடன் பண்புடன் என்றுமே வாழ்ந்திடவே, அன்புடன் பண்புடன் என்றுமே வாழ்ந்திடவே. சித்திரை வருடம் பிறந்தது, எல்லோருள்ளத்தும் ஆனந்தம் தவழ்ந்து வந்தது. சித்திரை வருடம் பிறந்தது, வருடம் பிறந்தது. நன்றி. அழகான ஒரு நாளிலே அழகான ஒரு பாடலை எங்களுக்காக வழங்கியமைக்கு நன்றி. தொடர்ந்து இந்த கலந்துரையாடலில் நாங்கள் இன்னும் கீர்த்தனைகளை கூட நாங்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்த்திருக்கிறோம். சரி, அநிலவாக 34 வருடங்கள் இந்த இசைத்துறையிலே நீங்கள் இருக்கிறீர்கள். 34 வருடங்களுக்கு மேலதிகமாக 33 வருடங்களாக இந்த துறையிலே நீங்கள் இருக்கிறீர்கள். இப்பொழுது கலை என்பது எல்லோருக்குமே பொதுவான ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. ஆனால் முன்னைய காலங்களிலே ஏதாவது ஒரு ஆர்வம் அல்லது ஏதாவது ஒரு உந்துதல் பின்னணி இருப்பவர்கள் தான் முன்னைய காலங்களில் இந்த துறைக்கு வந்தார்கள். நீங்கள் இந்த துறைக்கு வந்ததனுடைய பின்னணி ஆர்வமா அல்லது வீட்டிலே இருந்த ஏதாவது சூழ்நிலைகளா, உந்துதல்களா, என்ன காரணத்தின் அடிப்படையில் இந்த துறைக்கு வந்தீர்கள்? சிறு வயதிலிருந்தே எனது பெற்றோர்களின் ஆர்வம் என்று தான் சொல்லலாம். என்ற சிறு வயதில் எங்களுக்கு என்னத்தில் ஆர்வம் இருக்குன்னு எங்களுக்கே தெரியாது. அப்போ எனது தந்தை அமரர் தியாகராஜா எஸ்டிஆர் என்று எல்லாருக்கும் தெரியும். அவர் இசையில் மிகுந்த ஆர்வமுடையவர். இசையை வளர்ப்பதில் இலங்கையில் பெரும் பங்கு ஆற்றினவர். அதற்காகவே எங்களோட வீடு பெரிய ஒரு வீடாக மண்டபம், கீழ் மண்டபத்தில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியில் ஒரு கச்சேரி, உள்ளூர் கலைஞர் அல்லது இந்தியன் கலைஞரை கொண்டு மாதம் ஒரு கச்சேரி நடத்தி, ஏன்னா கலையை வளர்க்க வேணும், எல்லாரும் அதை கேட்டு தாங்களும் அப்படி வர வேணுமெண்டு. அப்போ அந்த டைம் நாங்கள் சிறுவர்களாக இருந்தால காதில் விழும், ஆனால் நாங்கள் விளையாடி கொண்டிருப்போம். அந்த பின்னணி என்று தான் நிற்கிறேன். ஏதோ ஒரு விதமாக எங்களுக்குள்ளேயும் அந்த இசை ஊறினதால் அந்த துறையில் வரக்கூடியதாக இருந்துச்சு. வீட்டில் இருப்பவர்களுடைய யாராவது ஒருவருடைய அந்த
ஒரு உந்துதல் தேவை அப்படி என்று சொல்லியிருந்தீர்கள். தந்தைக்கு இந்த இசைத்துறையிலே ஆர்வம் இருந்தது என்று சொல்லியிருந்தீர்கள். உங்களுடைய தந்தையும் இசையை கற்றுக்கொண்டாரா அல்லது அவருக்கு இசையிலே ஆர்வம் மட்டும் இருந்ததா? அவருக்கு கற்பதற்கு வசதி இருக்கவில்லை, ஆனால் ராகமெல்லாம் கண்டுபிடிப்பார். ரேடியோவில் போகிற பாட்டுகளை தானே எழுதி அதை கேட்டு ராகங்களை கண்டுபிடிப்பார். அவ்வளவு தூரம் ஆர்வம் இருந்தது அந்த டைம் அவருக்கு. அவருடைய பெற்றோரால் அவரை கற்பிக்க வழி இல்லாமல் போய்விட்டது. ஆனால் அப்படி இருந்தாலும் அதை சொல்லுவார்கள், அது ரத்தத்திலே ஊறி போனது அப்படி என்று சொல்லுவார்கள். அப்படி என்றால் உங்களுக்கு இப்பொழுது தந்தை கற்காவிட்டால் உங்களுடைய குடும்பத்திலே அந்த பரம்பரை என்று சொல்வார்கள். அங்கே யாரோ ஒருவர் கட்டாயம் இசையை கற்றவராக, இசையிலே ஒரு மேதாவியாக இருக்க வேண்டும். யாரும் இருக்கிறார்கள்? அவரை பற்றி பகிர்ந்து கொள்ளலாம். இப்போ இவர் ஒருவேளை பூர்வ ஜென்ம அப்படி இருக்கலாம். என்ற ராகமெல்லாம் கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை. ஆனால் இவர் கண்டுபிடிப்பார், இது என்ன ராகமா, இது முகாரி ராகம், இது என்ன ராகம்லாம். அந்தளவு தூரம் இருந்தது. மற்றது ஒவ்வொரு மார்கழியிலும் இந்தியாவில் போய் கச்சேரி கேட்குற அளவுக்கு அவருக்கு ஆர்வம் இருந்தது. அதே மாதிரி பிள்ளைகளையும் இந்த துறையில் கொண்டு எங்கள் எல்லாரையும் படிக்க வைத்தார். சங்கீதம், நடனம், வீணை மூன்றும் கற்றார். அதிலே மகிழ்ச்சியானதும் பெருமைக்குரிய விஷயம் என்னென்னு சொல்லிச்சோம். நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் உங்களுடைய தந்தைக்கு கற்பதற்கு வசதிகள் இருக்கவில்லைன்னு சொல்லி, தன்னால் முடியாததை சரி தனக்குத்தான் கிடைக்கவில்லை, தன்னுடைய பிள்ளைகளாவது கற்றுக்கொள்ளலாம் என்கின்ற அந்த ஒரு எண்ணம் இருந்திருக்கிறது. சரி, உங்களுடைய பெற்றோர் மூலமாக நீங்கள் இந்த துறைக்கு வந்தீர்கள். பிறகு இப்பொழுது 33 வருடங்கள் இருக்கிறீர்கள். இதில் இடையில் எப்பொழுதாவது இதை விட நான் வேறு ஏதாவது துறையிலே சென்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எண்ணி இருக்கிறீர்களா? இந்த ஆரம்ப இசையை நான் திருமதி நாகேஸ்வரி பிரம்மானந்தாட்ட யாழ்ப்பாணத்தில் ஸ்கூலில் படிக்கும்போதே இதையும் பரலாக படித்து, வீணையை திருமதி நந்தினி விஜயரட்னத்திட்டவும், பரதநாட்டியத்தை திருமதி லீலா நாராயணன், எல்லாருமே புகழ்பூத்த ஆசிரியர்கள். குருவும் தலைவிதி பயன் என்று அந்த விதத்தில் நான் மிகவும் புண்ணியம் செய்தனான். நான் கற்றுக்கொண்ட அத்தனை ஆசிரியர்களும் தலை சிறந்தவர்களாக இருந்தார்கள். மற்ற கற்றுக் கொடுப்பதிலேயும் மிகவும் ஆர்வமாகவும் சொல்லி தந்தார்கள். அங்கே படிச்சுட்டு நான் கொழும்பில் NIBMல மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு திருப்பி எனக்கு இந்த லைனுக்குள்ளே தான் போய் சேர்ந்துச்சு. அப்போ மேலதிகமாக என்னது மாமியும் இசை ஆசிரியையும் திருமதி சத்யபாமா ராஜலிங்கம், அவருடைய அண்ணா ஒரு நாள் இன்னொரு அரங்கேற்றத்துக்காக அப்பாவை ரிவ்யூ எழுதுறதுக்கு கேட்க வந்தார். வந்த இடத்துல நீங்கள் படிச்சிருக்கிறீங்களா சங்கீதம் என்று கேட்டார். அப்போ ஒரு பாட்டு பாடி காட்டுங்கன்னு கேட்டுட்டு தான், ஐயோ பக்கத்தில் தான் தங்கச்சி இருக்கிறா, போய் படியுங்க. அப்போ அவரோட திருப்பி கற்று எனது அரங்கேற்றம் நடந்தது. அரங்கேற்றத்தை முடித்த கையோட அவர் எனது ஆசிரியரின் ஆசியுடன் அந்த வருஷமே நான் வகுப்புகள் ஆரம்பித்தேன். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய குருவாக இருந்தவர்களை பற்றி பகிர்ந்து கொண்டீர்கள். பிறகு ஒரு கட்டத்தின் பின் நீங்களே ஒரு குருவாக மாறி இருக்கிறீர்கள். அந்த ஒரு தலைமுறை வித்தியாசம் இப்பொழுது இருக்கிறது. எங்களிடமிருந்த அந்த குரு சிஷ்யர் ஒரு உறவுக்கும், இல்லை எங்களிடம்னு சொல்ல முடியாது, உங்களிடமிருந்த அந்த குரு சிஷ்யருக்கும் இப்பொழுது எங்களுடைய ஒரு தலைமுறையினர், எங்களுக்கு பிறகு இருக்கிற தலைமுறையில் இருக்கிற அந்த குரு சிஷ்யருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் என்ன வித்தியாசத்தை பார்க்கிறீர்கள்? கண்டிப்பாக முந்தி நாங்கள் குருவண்டா எங்களுக்கு ஒரு பயபக்தி சொல்லலாம். இப்போ பிள்ளைகளுக்கு பயம் இல்லை, பக்தி கொஞ்சமாவது இருக்குமென்னு நினைக்கிறேன். ஆனால் பயம்ன்றது இல்லை. ஏதாவது பாட்டு பிடிக்க இல்லாட்டி மிஸ் இந்த பாட்டு சரியில்லை வேறும்னு சொல்லி தாங்கொண்டு அப்படி சொல்கிற அளவில் இருக்கணும். நாங்கள் எதை சொல்லி கொடுத்தாலும் அதையே கேட்டு படிச்சிருவோம். கஷ்டம் இல்லையோ படிச்சிருவோம். இப்போ பிள்ளைகள் இது நல்லா இல்லை மிஸ், வேற ஒரு பாட்டு சொல்லி தாங்கொண்டு அப்படி கேட்குற அளவில் இப்போ பிள்ளைகள் இருக்கணும். முன்னைய காலங்களிலே நீங்கள் இப்பொழுது ஒரு கலைக்காக, அதாவது கலை மீது கொண்ட பற்றுக்காக அல்லது அந்த துறையிலே நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக இதை கற்றுக்கொண்டீர்கள், உங்களுடைய உந்துதல் ஒன்று இருந்தாலும். இப்பொழுது இருக்கிற பிள்ளைகள், இப்பொழுது பார்த்தால் முன்னைய காலங்களை விட இப்போ வகுப்புகளுக்கு செல்கின்ற பிள்ளைகள் அதிகமாக இருக்கிறார்கள். சங்கீத வகுப்பாக இருக்கலாம், நடன வகுப்புகள், இசை கருவிகளுக்கு செல்கின்ற மாணவர்கள் அதிகம். ஆனால் நீங்கள் கூறியது போல அது கலை நோக்கோடா அல்லது இப்பொழுது செல்ல வேண்டும் என்பதற்காக பிள்ளைகள் சேர்க்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய மாணவர்களை வைத்து, உங்களுடைய அனுபவத்தை வைத்து பார்த்து கொள்ளும். இன்றைய காலத்திலே மாணவர்கள் அதிகமாக நாட்டம் கொள்வதற்கு அல்லது அதிகமாக இப்படியான வகுப்புகளுக்கு வருவதற்கு காரணம் என்னவாக இருக்கிறது? பெற்றோர்கள் தான் பிள்ளைகள் எல்லாம் படிக்க வேணுமென்றுட்டு எல்லா கிளாஸுக்கும் அனுப்பினோம். இப்போ 3 வயசுலேயே கொண்டு வந்து சேர்க்குறேன். முந்தி நான் 1ஆம் வகுப்புக்கு போனால் தான் அந்த பிள்ளைய கிளாஸுக்கு எடுத்து கொண்டு வந்தேன். ஆனால் இப்போ
3 வயசுலேயே மிஸ் பாடுறார், கொண்டு வந்து சேர்க்குறேன், பாடுறேன், வீட்டிலையெல்லாம் நல்லா பாடுறாருன்ட்டு கொண்டு வந்து சேர்த்துருவினோம். ஆனால் பிள்ளைகள் படிக்கணும், படித்து கொண்டு வரையினோம். ஆனால் அந்த பிள்ளைகளுக்குரிய குறும்புத்தனமும் அவைக்குரிய விளையாட்டு அந்த இதெல்லாம் இருக்குது. அப்போ நாங்கள் நிறைய சமாளிக்க வேணும் பிள்ளைகளோட. என்ன இசையை படிக்க ஒரு ஆத்மார்த்தமாக, மற்றது பிள்ளைகளும் விரும்பி படிக்க வேணும். அப்போ அந்த அதுக்குரிய சூழலை நாங்கள் உருவாக்க வேணும். அப்போ ஆக ஸ்ட்ரிக்டானும் படிப்பிக்க இயலாது. அப்போ ஓரளவுக்கு அணைச்சு அவர்கள போக்கில் போய்த்தான் கற்பிக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்குது. இப்போ சீரியஸான விஷயங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஒரு பாடல், கீர்த்தனை எனது பாடல் ஒன்றை பார்த்துவிட்டு தொடர்ந்து கலந்துரையாடலோட கலந்துக்கலாம். என்ன பாடல் பாட? மனமே கணமும் மறவாதே. மனமே கணமும் மறவாதே ஜக தீசன் மலர் பதமே. மனமே கணமும் மறவாதே ஜக தீசன் மலர் பதமே. மனமே கணமும் மறவாதே ஜக தீசன் மலர் பதமே. மோகம் மூழ்கி பாழாகாதே, மோகம் மூழ்கி பாழாகாதே, மாய வாழ்வு சதமா ஈசன் மலர் பதமே. மனமே கணமும் மறவாதே ஜக தீசன் மலர் பதமே. நாதன் நாமம் நீ பஜியன்றே, நாதன் நாமம் நீ பஜியன்றே, நாளையன்றார் யாரே கண்டார். நாதன் நாமோ நீ பஜியன்றே, நாளையன்றால் யாரே கண்டார். ஆதலால் பவரோகமலின் திடவே ஈசன் மலர் பதமே. நடையும் தளர தேகமோடுங்க, நடையும் தளர தேகமோடுங்க, நாவது கூளர கண்கள் மங்க, நடையும் தளர தேகமோடுங்க, நாவது கூளர கண்கள் மங்க. என்ன செய்வாய் துணையார் வருவார் என்றே ஈசன் மலர் பதமே. மனமே கணமும் மறவாதே ஜக தீசன் மலர் பதமே. ஜகதீசன் மலர் பதமே. அருமை. நீங்கள் இப்பொழுது கலை மன்றம் என்று சொல்லி ஒரு இசைக்கல்லூரியையும் வைத்திருக்க, நீங்கள் ஒரு கலை மன்றம் ஒன்றை வைத்திருக்கிறீர்கள். அதனுடைய ஆரம்பம், அந்த ஒரு அது எப்படி ஆரம்பித்தது என்பது? கலை மன்றம் எனது குரு, எனது மாமியார்னு சொல்லக்கூடாது, மாமியின் தந்தை ஆரம்பித்தது. தந்தை ஆரம்பித்து இப்போ எனது குரு சத்யபாமா ராஜலிங்கம், அவருடைய தங்கை திரிபுர சுந்தரி யோகானந்தம் நடன ஆசிரியை, மற்ற இசை ஆசிரியர் ராம்குமாரசாமி, இவர்கள் இருந்தார்கள் அந்த சங்கம் கலைமன்றம்.
அது அப்படியே பாரம்பரியமாக இப்போ எனது இசைக்கல்லூரிக்கு ஒரு பெயர் வைக்க என்று நான் யோசித்த போது தான் இப்போ சொல்லிச்சுன்னா இதையே இந்த பெயரே கலைமன்றத்தையே தொடர்ந்து இதென்று சொல்லி அதனால் அப்படியே கலைமன்றம் என்ற பெயரோடைய. எத்தனை ஆண்டுகள் கலைமன்றத்தில் உங்களுடைய நீங்கள் அந்த நான் தொடங்கி 33 ஆண்டுகள். அதுக்கு முன்னராக 58ஆம் ஆண்டு இன்னும் தொடங்கினார்கள். 58ஆம் ஆண்டு ஆரம்பித்திருக்கிறது. இப்பொழுது அதில் தனியாக சங்கீதம் சார்ந்த இசை சார்ந்த விடயங்கள் போகிறதால் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் அது நடன கல்லூரியாகவும் இருந்ததுன்னு சொல்லி அப்படி எவ்வாறான விஷயங்கள் கலைமன்றத்தினூடாக முன்னெடுக்கப்படுகிறது? நான் இலங்கையில் பாடல் மட்டும்தான், இசை சங்கீதம் மட்டும். திரிபுர மாமியாரின் தங்கை திரிபுர சுந்தரி யோகானந்தின் 3 பிள்ளைகள் 3 யாதவனையும் தெரிஞ்சிருக்கும் இணையமாக எல்லாருக்கும் பாடுறவர் டான்ஸுக்கு. வேறு எல்லாருமா சேர்ந்து அங்கே நடனத்துக்குரிய கலைமன்றத்தின் பேர்லேயே அங்கே நடனம் இதண்டினும் சங்கீதமும் கற்பிக்கிறார்கள். அந்த அவர்களின் வழி படித்தவர்களும் கலைமன்றத்தை ஒவ்வொரு நாட்டிலையுமே பயன்படுத்துகிறார்கள் அந்த பெயரை, கலைமன்றம் என்கின்ற பெயரை. இப்பொழுது நீங்கள் கூறுகின்ற பொழுது கலைமன்றத்தை அமைத்ததாக இருக்கலாம் அல்லது நீங்கள் இந்த இசைத்துறைக்கு வந்ததாக இருக்கலாம். கலைமன்றத்திலே உங்கள் எல்லாமே ஏதாவது இந்த சொல்லப்போனால் பின்புலம் ஒன்று இருந்தது என்று சொல்லி நாங்கள் பேக்ரவுண்ட் என்று சொல்லுவார்கள். சிலர் சொல்லுகின்ற ஒரு பொதுவான கருத்து, நான் இந்த விதமான ஒரு மறைமுக எதிர்மறையான எண்ணங்களை இங்கே சொல்லுவேன். சிலர் சொல்லுகின்ற பொழுது இப்பொழுது கலைத்துறை என்பது அல்லது இந்த கலைத்துறையினுடைய அடையாளம் என்பது ஒரு சிலருக்கு மட்டும் உரிய ஒன்றாக மாறிக்கொண்டு வருதுன்னு சொல்லுவார்கள், ஒரு மொனோபொலியாக மாறிக்கொண்டு வருதுன்னு சொல்லுவார்கள். நீங்கள் இந்த கருத்தோடு உடன்படுகிறீர்கள்? அதாவது எந்த விதமான பின்புலமுமே இல்லாமல் வருகின்ற ஒருவர் இன்று கலைத்துறை சார்ந்த ஒரு விஜயத்திலே நீண்டு நிலைத்திருப்பது சாத்தியமானதாக இருக்கிறது. இது சும்மா எல்லோருமே சொல்கின்ற ஒரு வதந்தியாக மட்டும்தான் இருக்கிறது. அதனுடைய தன்மை எவ்வாறு இருக்கிறது? ஒரு பின்புலம் இருக்கும்போது வளர்ந்து வருவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எந்த பின்புலமும் இல்லாமல் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வர வேணும். ஆனால் திறமை இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு இடம் பிடிக்கலாம். எங்களுடைய நாட்டிலே தான். ஏன்னா எங்களுடைய நாட்டில் நிறைய பிள்ளைகள் இப்போ பெற்றோர்களின் ஆர்வத்தினால் எல்லாம் கற்கிறார்கள் பிள்ளைகள். ஆனால் அது எது மட்டுமெண்டா ஓலெவல் எடுக்கும் மட்டும். கிரேட் 9, 10க்கு வந்தோன்னே பிள்ளைகள் வகுப்புக்கு வர மாட்டார்கள். நான் ஓலெவல் எடுக்கிறேன், ஓலெவல் கிளாஸஸ் இருக்குது, அதோடு நிறுத்தி விடுவார்கள். அதையும் தாண்டி வார மாணவர்கள் மிகவும் வறுமை. ஆனால் இப்போ கொஞ்ச காலமாக யூனிவர்சிட்டிக்கு போனதுக்கு பிறகு ஸ்ட்ரெஸ், அதுலேருந்து விடுபட வேணும், அதுக்காக சங்கீதம் கற்க வேண்டும். இப்போ புதுசாக என்னட்டு நிறைய பிள்ளைகள் படிக்கணும். இந்த இது ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதல் கொடுப்பது. இசை மனசுக்கு ஆறுதலை கொடுக்கறது. அவைண்ட அந்த என்ன சொல்கிறது இயந்திரமயமான வாழ்க்கையிலேருந்து இது கொஞ்சம் விலகி வாழ்கிறதுக்கு இது இசை ஒரு வழியாக இருக்குது. இப்பொழுது நீங்களே சொல்லியிருந்தீர்கள் சொன்னால் இப்பொழுது இருக்கிற தலைமுறைக்கு எல்லாமே தெரிந்திருக்கிறது. ஆனால் அதிலே ஒரு ஆழமான அறிவு இருக்கிறது என்று சொன்னால் அது இப்படி போனால் அது குறைவாகத்தான் இருக்கும். அந்த ஒரு துறையே நாடி செல்பவர்கள் குறைவாக இருக்கு. எனவே எதிர்காலத்திலே இந்த கலைத்துறையினுடைய ஒரு நிலைமை அல்லது தன்மை எவ்வாறு மாற்றம் அடையும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்கள்? இந்த போக்கு இப்படியே இருந்தால் அல்லது இருக்கிறார்கள் அதையும் தாண்டி அதை மட்டுமே கற்றுக்கொண்டிருக்கிற ஒரு குறிப்பிட்ட மக்களும் இருக்கிறார்களா? தனியாக இதை நம்பி வாழ முடியாது. வாழ்வாதாரம் அப்போ அதனால் வேறு ஏதோ ஒரு இதை படித்து கொண்டு அதை மெயினாக அதில் உத்தியோகத்துக்கு போய் கொண்டோ என்ன செய்து கொண்டு இது அவர்கள ஆத்மார்த்த ஒரு சாந்திக்கும் மற்ற கலையில் இருக்கிற ஆர்வத்துக்கும் அதுதான் அதில் படிக்கிற பிள்ளைகள் படிக்கிறார்கள். இதையே தங்களோட வாழ்க்கையாக ஒரு சைடாக தான் கொண்டு போகிறார். இணையமாக முழுமையாக இதுக்குள்ள ஈடுபடுறது 100க்கு ஒரு 10% என்று தான் சொல்லலாம். என்ன காரணம் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்கள்? இப்பொழுது நீங்கள் கூறியிருந்தீர்கள் இப்பொழுது மாணவர்கள் அதிகமாக கற்கிறார்கள், அதிகமாக நாடி வருகிறார்கள். எனவே அதற்குரிய ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் அதே இடத்துல நீங்கள் சொல்கிறீர்கள் இதுவே வருமானம் ஈட்டுகின்ற ஒரு வழியாக பார்க்கின்ற பொழுது அங்கே பிரச்சனைகள் கட்டாயம் எழும். என்ன சொன்னால் இப்போ எப்பொழுதுமே நான் என்னுடைய நிகழ்ச்சிகள் சொல்வது கலைத்துறை என்பது அல்லது கலைத்துறையிலே மிகுந்த ஆர்வம் என்று அதற்கே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். எனவே அதுக்கு காரணம் இல்லை. அதாவது இதுக்கு ஒரு கேள்வி இருக்கிறது, ஆனால் அதே நேரம் பொருளாதார பிரச்சனைகளும் இருக்கிறது சொன்னால் என்ன காரணம்? அது ஏன் அதில் வருமானத்தை ஈட்டிக்கொள்ள முடியாமல் இருக்கிறது? இல்லை, கலையை விற்க முடியாது. ஒரு அளவு ஓரளவு தான் நாங்கள் மாத கட்டணம் எடுக்கலாம். ஆனால் வெளிநாட்டில் இருப்பவர்கள் நல்ல
அதில் நல்லா உழைக்கிறார்கள். ஏண்டா கலைக்கு அங்கே நல்ல டிமாண்ட் இருக்குது. ஈவன் இங்கேருந்து இந்தியாவில் கற்றுக்கொண்டாலும் எங்களோட பணத்துக்கு 4 மடங்கு. அப்போ அப்படி பே பண்ணித்தான் அவர் படிக்க வேண்டும். எங்களோட நாட்டில் கூட்டும்போது அது கொஞ்சம் கஷ்டம்தான், சவாலாக இருக்கிறது. நீங்களே கூறியீர்கள் இப்படி உங்களுடைய தந்தை இந்தியாவுக்கு சென்று மார்கழி மாதங்களிலே அந்த கீர்த்தனைகள், அந்த மார்கழி உற்சவம் என்று சொல்லி நடக்கும், அதுகளெல்லாம் பார்க்க போவார்னு சொல்லி. எங்களுடைய நாட்டிலும் கலைஞர்கள் இருக்கிறார்கள், எல்லாமே இருக்கிறது. எனவே எங்களுடைய நாட்டிலே என்ன காரணத்துக்காக அந்த அப்படி ஒரு இந்தியா கலைக்குரிய ஒரு நாடு என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அந்தளவுக்கு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க தேவையில்லை. ஆனால் இப்படியான பெரிய ஒரு கச்சேரியாக இருந்தாலும் உற்சவங்களாக இருந்தாலும் கட்டாயம் நாங்கள் அங்கே தான் செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இப்பொழுது உங்களைப் போல நிறைய கலைஞர்கள் எங்களுடைய நாட்டிலே இருக்கிறீர்கள். ஏதாவது இப்படியான விஷயங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களா? அது நம்மவர்களை சென்றடையவில்லையா? அல்லது அப்படி செய்வதில் என்ன சவால்கள் இங்கே இருக்கிறது எங்களுடைய நாட்டிலே? ஒன்று, ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதென்றால் அதுக்கு நிறைய கட்டணம் தேவை. ஹால் எல்லாம் நிறைய காசு. ஹாலில் இருந்து, சவுண்டில் இருந்து, பக்கவாத்திய கலைஞர்கள் அப்படி பார்க்கும்போது ஒரு நிறைய தொகை வருகின்றது. மற்ற கலைஞர்களை கமன் கழகம் அப்படி சில சங்கங்கள் வச்சுக்கொண்டு நாங்களும் ஆரம்பத்தில் ஒரு இளம் கர்நாடக இசைக்கலைஞர்கள் மன்றம் என்று ஒரு சங்கம் வச்சு நடத்தினோம். 3 மாதத்துக்கு ஒருக்கா ப்ரோக்ராம்ஸ் வச்சு போட்டிகள் வச்சு அதில் ஃபஸ்ட்டாக வர பிள்ளைகளுக்கு சான்ஸ் கொடுத்து அப்படியெல்லாம் நடத்தி கொண்டு வந்தாங்க. அப்புறம் நாங்கள் என்னுடைய கணவரின் வேலை நிமித்தமாக இந்தியாவுக்கு போனதால் அது அப்படி இல்லாமல் போயிட்டுது. அப்படி செய்து கொண்டு வந்த நாங்கள் அப்படி நடத்தும் போதுமே அது அந்த 3 மந்த்ஸுக்கு ஒருக்கா வைக்க செலவு தான், பணம் தான். அப்பொழுது பிரச்சனை. கலைஞர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அந்த அளவுக்கு இந்தியா அளவுக்கு இல்லை எங்கள்கிட்ட கலைஞர்கள் இல்லை. சரி, இன்னும் ஒரு கீர்த்தனையை பார்த்துவிட்டு நாங்கள் கலந்துரையாடலோட இணைந்திருக்கலாம். நின்னையே ரதி என்று நினைக்கிறேனடி, நின்னையே ரதி என்று நினைக்கிறேனடி கண்ணம்மா, தன்னையே சசி என்று சரணமெய்தினே, நின்னையே ரதி என்று நினைக்கிறேனடி, தன்னையே சசி என்று சரணமெய்தினே, நின்னையே ரதி என்று நினைக்கிறேனடி, பொன்னையே நிகர்த்த மேனி பின்னையே நிகர்த்த சாயல் மின்னலே, நித்திய கண்ணியே கண்ணம்மா, பொன்னையே நிகர்த்த மேனி பின்னையே நிகர்த்த சாயல் மின்னையே, நித்திய கண்ணியே கண்ணம்மா, நின்னையே ரதி என்று நினைக்கிறேனடி, தன்னையே சசி என்று சரணமெய்தினே, நின்னையே ரதி என்று நினைக்கிறேனடி, மரணம் புகழின் மீது வாரி வாரி வீசவே கண் பாராயோ, வந்து சேராயோ கண்ணம்மா, மரணம் புகழின் மீது வாரி வாரி வீசவே கண் பாராயோ, வந்து சேராயோ கண்ணம்மா, நின்னையே ரதி என்று நினைக்கிறேனடி, யாவுமே சுகமுனிக்கோர் ஈசனாம் எனக்குள் தோன்றும் மேவுமே, இங்கு யாவுமே கண்ணம்மா, யாவுமே சுகமுனிக்கோர்
இங்கு யாவுமே கண்ணம்மா நின்னையே ரதியென்று நினைக்கிறேனடி தன்னையே சசியென்று சரணமெய்தினேன் நின்னையே ரதியென்று நினைக்கிறேனடி கண்ணம்மா அருமை, மிக்க நன்றி. அழகான 3 பாடல்களை எங்களுக்கு வழங்கியிருந்தீர்கள். சரி, நாங்கள் இந்த கலந்துரையாடலை நிறைவு செய்கின்ற நேரம் வந்திருக்கிறது. என்னிடம் இறுதியாக ஒரு வினா இருக்கிறது. இப்பொழுது எல்லோரும் எதிர்பார்ப்பது பழமையான ஒரு பாரம்பரியமான இசை இருந்தாலும் நடனம் இருந்தாலும் அதுக்குள் ஏதாவது நவீனத்தையும் புகுத்த வேண்டும் என்பதுதான் இன்று பார்வையாளர்களுடைய தேவையாக இருக்கிறது. அதாவது கீர்த்தனைகள் என்னதான் இருந்தாலும் ஒரு சினிமாவில் இடம்பெற்ற பாடலை பாட வேண்டும், ஒரு சினிமாவில் இடம்பெற்ற பாடலுக்கு நடனம் ஆட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. உங்களுடைய கருத்து அது தொடர்பாக எவ்வாறு இருக்கிறது? அப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது சிறந்ததாக இருக்குமான்னு சொல்லி நீங்கள் ஃபியூஷன் அதுதான், அது வச்சா தான் இப்போ பிள்ளைகளும் அந்த தலைமுறை தான் நாங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டு அப்படி சிலது மாற வேண்டித்தான் வருது. ஆனால் பாரம்பரிய இசை என்று நாங்கள் இதை கற்பிக்கும் போது இதை கட்டாயம் இந்த லைன்லாம் போக வேண்டி இருக்குது ஏன்னா அதுக்குரிய எக்ஸாம்ஸ் அது எல்லாம் போக வேண்டி இருக்கு. ஆனால் இப்போ நிகழ்ச்சிகளில் நாங்கள் சில இங்கிலீஷ் நோட்டேஷன்ஸ் அப்படி அதுகளும் போட்டு ஓரளவு கொஞ்சம் மிக்ஸ்டாக கொண்டு வர வேண்டி தான் இருக்குது. ஆனால் ஃபுல்லாக சினிமாண்டு போக முடியாது, இதை தாண்டியும் போக முடியாது. நிச்சயமாக நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீர்கள் இந்த சிங்கள தமிழ் புத்தாண்டிலே. உங்களுடைய பணிகள் தொடர வேண்டும். உங்களுடைய மாணவர்களுக்கு நீங்கள் அந்த கற்பிக்கின்ற விஷயங்கள் அவர்களும் உங்களைப் போல எந்த விதமான எங்களுடைய நாட்டிலேயே நிறைய வளங்கள் இருக்கிறது. எனவே இந்த ஒரு துறையை மேலும் மேலும் கொண்டு போகக்கூடிய ஒரு அடுத்த தலைமுறையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நேத்ரா தொலைக்காட்சி சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்களோடு இணைந்திருந்தார் கலாவித்தகர் சங்கீத வித்துவமணி அமுதா ரகுநந்தரன் அவர்கள். அவருக்கு வேளையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் ஒரு நடனம் வர தயாராக இருக்கின்றது. அதாவது கண்ணனின் குறும்புகளை நடிப்பின் மூலம் உயிரோட்டமாக வெளிப்படுத்துவதற்காக அந்த நடனம் தயாராக இருக்கிறது. அந்த நடனத்திலே பங்கு பெற்றுகின்ற மாணவர்கள் வைஷாலி வாகீஸ்வரன், ஹரிணி ரஞ்சித், ஆதிரை ஜெயபிரகாஷ், அக்ஷிகா ராஜ்குமார், மேகஷ்னி இளங்கோவன், அபிஷாலினி விஸ்வகாந்த் மற்றும் ரக்ஷா விலாஷினி வசந்த். அந்த அழகிய நடனத்தோடு தொடர்ந்து இணைந்திருக்கலாம்.
ஒரு அழகான விசமக்கார கண்டரின் நடனத்தை பார்த்து விட்டு வந்திருந்தோம். இந்த நடனம் கண்டிப்பாக உங்களை மகிழ்வித்திருக்கும் என்று நம்புகின்றோம். இந்த நடனம் மட்டுமல்ல, சித்திரை விழாவில் வந்த அனைத்து அம்சங்களும் உங்களை மகிழ்வித்திருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையில் மீண்டும் ஒரு முறை நாங்கள் நினைவுபடுத்துகின்றோம். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை நேத்ரா குடும்பம் சார்பாக உங்களுக்கு தெரிவிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த அளவில் நாங்கள் நிறைவு நேரத்தை ஒட்டிவிட்டோம். நிரூபிதா, நிச்சயமாக காயத்ரி, இது மட்டுமல்ல, இனி தொடர்ந்தும் ஏராளமான நிகழ்ச்சிகளை நாங்கள் உங்களுக்காக வழங்க தயாராக இருக்கிறோம். நீங்கள் நேத்ரா தொலைக்காட்சி ஊடாக இணைந்திருங்கள். ஆரம்பத்தில் நான் கூறியது போல வாழ்வில் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதெல்லாம் இந்த புத்தாண்டோடு எங்களை விட்டு நீங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம். எல்லோருடைய வாழ்க்கையிலும் இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறி வரும். நாங்கள் துன்பங்களை எப்படி நாங்கள் முகம் கொடுக்கிறோம் என்பதில் தான் அந்த துன்பங்களிலிருந்து நாங்கள் எப்படி வெளியிலே வருகிறோம் என்பதும் அதை பொறுத்து தான் அமையும். எனவே எங்களுடைய எல்லோருடைய வாழ்க்கையிலும் இன்பம் சூழ வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி மீண்டும் நேத்ரா சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் சிங்கள புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிரூபிதா, இந்த சித்திரை உலா சிறப்பு நிகழ்ச்சியை பொறுத்த மட்டில் நடனமாக இருக்கலாம், சிறப்பான கலந்துரையாடல் பகுதிகளும் இடம்பெற்றிருந்தன. எனவே இந்த நிகழ்ச்சி அனைவருடைய மனதிலும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ராசி பலன்களை கூட தந்திருந்தோம். அந்த வகையில் தொடர்ச்சியாக நேத்ரா டிவியோடு இணைந்திருங்கள். இன்றும் சிறப்பான நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக உங்களுக்காகவே காத்திருக்கின்றன. பாடல்கள் விரும்பி கேட்கலாம், அது மாத்திரமல்ல வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். மாங்கல்யம் சிறப்பான நிகழ்ச்சி கூட காத்திருக்கின்றது, திரைப்படம் காத்திருக்க. தொடர்ச்சியாக நேத்ரா டிவியோடு இணைந்து இந்த சித்திரை புத்தாண்டை நீங்களும் கொண்டாடலாம். எனவே இந்த நிகழ்ச்சியை பொறுத்த மட்டும் எமது நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர்களான சசிகாந்த், கோணேஸ்வரன் மற்றும் அதே நேரம் தனஜயன் மற்றும் ஏனையவர்களுக்கும் கேமரா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்ற நேரம். எனவே மலர்ந்திருக்கக்கூடிய புதிய வருடம் அனைவரது வாழ்விலும் செல்வம் செழிக்க, வாழ்வு சிறக்க, சிறப்பான ஒரு வருடமாக மாற வேண்டும் என வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றோம். தொடர்ச்சியாக நேத்ரா டிவியோடு இணைந்திருங்கள். அனைவருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு வாழ்த்துகள்.